சுரேஷ் ராம் அண்ட் சுபா மேடம் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் நக்கிரன் சார் அண்ட் கவிதா மேடம் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பு விருந்தினர்கள் ஐயா திரு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், ஐயா திண்டுக்கல் லியோனி சார் அவர்களுக்கும், இயக்குனர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் திரு தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கும், இயக்குனர் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், இசை அமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், பத்மஸ்ரீ வேல்வாசான் அவர்களுக்கும், கலைமாமணி முனுசாமி சார் அவர்களுக்கும், சபேஷ் முறை சார் அவர்களுக்கும், படத்தின் நாயகன் திரு லியோ சிவகுமார் அவர்களுக்கும், நாயகி காயத்ரி ரமா அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் நண்பனாக வரும் ஆரியன் அவர்களுக்கும், கஜராஜ் சார், ரமா மேடம், நந்தகுமார், காதல் சுகுமார், குணா, தர்மராஜ், சேரன்ராஜ், செல்வகுமார், ஞானவேல், பொன்ராஜ், அசோக் ராஜா, டயகோ எட்வின், கிருஷ்ணா, பிரபு மாணிக்கம், செந்தில், எழில், ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழில் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து டெக்னீஷியன் டீம்ஸ், எங்க டீமோட எங்க ஆசான் திரு கேமராமேன் திரு குழஞ்சி சார் அவர்களுக்கும், எடிட்டர் பிரேம்குமார் சார் அவர்களுக்கும், இந்த படத்தின் லிரிக்ஸ் சினேகனா அவர்களுக்கும், டான்ஸ் மாஸ்டர் திரு ஜானி சார் அவர்களுக்கும், கோ டைரக்டர் செல்வகுமார் அவர்களுக்கும், டிசைனர் ரஜன் கிருஷ்ணன் அவர்களுக்கும், மேனேஜர் பழனிசாமி சார் அவர்களுக்கும், மேக்கப் பாரதி அண்ட் சாரதா மேடம் அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களின் பிரதர், எங்களுக்கெல்லாம் அவர்தான் இங்கிருந்து இந்த ஷூட்டிங் இங்க வர்றதுக்கு எல்லாம் காரணகர்த்தாவாக இருந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அந்த முரளி ப்ரோ அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மாண்புமிகு பறை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இது யாரோட கதை, இது என்னத்துக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மாலா சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எங்களோட தயாரிப்பாளர் சுரேஷ் ராம் அண்ட் சுபா மேடம் தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இணை தயாரிப்பாளராக வந்த எங்க நக்கிரன் சாரும் கவிதா மேடமும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த கதையை ஒரு படமா உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாத்துக்குமே தெரியும், என்னடா இவங்க பறை இசை எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. பறை இசைங்கிறது ஒரு பொதுவான இசை. அந்த இசையை நாங்கள் எப்படி உங்களுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடையாளம், கலாச்சாரம், நம்மளோட உணர்வு, இது எல்லாமே பிரதிபலிக்கின்ற ஒரு கலை. அதை தான் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இதை வந்து பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். முதல் பார்ட்டில் வந்து ஒரு பறை இசை கலைஞர்களோட வாழ்வியலை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம். 2வது பகுதி நெக்ஸ்ட் எடுக்க போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பறை இசை கலைஞர்களோட டீட்டெயிலிங், பறை இசையில எத்தனை கலைகள் இருக்கு, அந்த டீட்டெயிலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல போறோம். எங்களோட நோக்கம், அதாவது ப்ரொடியூசரோட இவங்க சுபா மேடம் அண்ட் சுரேஷ் சாரோட நோக்கமே என்ன அப்படின்னா, உள்ளூர்ல இருந்து உலக நாடுகள் வரை இந்த பறை இசையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மாண்புமிகு பறை. அதே மாதிரி இவங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்ற சான்று தான் கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்தை வந்து ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காங்க. நமக்கு உங்களுக்கு நான் மீடியா கார்ட்லயே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்ப நடந்த வேர்ல்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் இன் கேன்ஸ் இந்த மாசம் நடந்த பிரிவில் வந்து பெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் பிலிம், சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் என்ற பிரிவில் தேர்வாகி உள்ளது. அடுத்து ஓட்டிஸ்மஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் இத்தாலியில கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அண்ட் லோக்கல் ஐடென்டிட்டி, கலாச்சார பாரம்பரியம் அண்ட் உள்ளூர் அடையாளம் என்ற பிரிவில் வந்து விருதை வென்றுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா ஐரோப்பால லூமினரி இண்டிபெண்டன்ட் பிலிம் ஃபியஸ்டா 2025 வந்து பாத்தீங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான தமிழ் திரைப்படம் அப்படின்ற விருதையும் நம்ம வென்றிருக்கோம். இப்போ
இது நம்மளோட நோக்கம் எதுக்காக எடுத்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலைமாமணி முனுசாமி ஐயாவுக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. மத்திய அரசும் பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அப்படின்ற விருது நம்ம வேலுவாசன் ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண என்ன நோக்கத்துக்காக எடுக்க வந்தோமோ அந்த நோக்கம் வந்து எங்களுக்கு நிறைவேறிடுச்சு. அதுதான் மெயின். இதுதான் மெயின் எங்களுக்கு. தவில், மிருதங்கம், உருமி, நாதஸ்வரம் போன்ற கலைகளுக்கு தரும் மரியாதை ஏன் பறை இசைக்கு தருவதில்லை? அந்த கோட்பாடை வச்சுதான் நம்ம திரைப்படமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இப்போ நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அங்கீகரிச்சிருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அங்கீகரிச்சிருச்சு. என்னோட வணக்கத்தை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிவிச்சுக் கொள்கிறேன். இரண்டாவது என்னன்னா, இந்த படத்துக்கு நாங்க போய் தேவா சார்ட்ட மியூசிக் கேட்கும்போது சொன்னாரு, தம்பி இந்த டைட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ சார் ஃபர்ஸ்ட் நீங்க கதையை கேட்டாங்க சார் அப்படின்னோம். கதையா? சுச்சுவேஷன் மட்டும் சொல்லுப்பா அப்படின்னாரு. அப்புறம் சார் சுச்சுவேஷன் சொன்னோம். சார் பறை இசைக்குன்னு ஒரு ஆந்தம் வேணும். அந்த ஆந்தம் உங்களால மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு நீங்க போட்ட ஆந்தம் தான் இன்ன வரையும் பக்காவா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆந்தம் வேணும். அந்த ஆந்தம் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். தேவா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது, நம்ம அங்க பிரான்ஸ்லயும் சரி, இத்தாலியிலும் சரி, அங்க செலக்ட் ஆனதுக்கு காரணம் நம்மளுடைய கதையும் இந்த இசையும் தான் காரணம். நம்ம அங்கீகரிக்கல இந்த இசையை, ஆனா உலக நாடுகள் அங்கீகரிக்குது. அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ரெண்டாவது, கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த படம் டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம். அவரோட ரசிகரா நான் அதை சொல்றது உங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். தேவா சார் அவரோட ரசிகர் தானே எனக்கு தெரியும். ஸோ டிசம்பர் 12 இந்த படத்தை வந்து நீங்க திரையில பார்க்கலாம். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. எங்க தயாரிப்பாளர் சுரேஷ்ராம் அண்ட் சுதா மேடத்துக்கு என்ன நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இணை தயாரிப்பாளர் திரு நக்கிரன் சார் அண்ட் கவிதா மேடத்துக்கும், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு முரளி சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யார் பேரும் விடுபட்டிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார். அந்த மேடையில் நானும் இருப்பது மகிழ்ச்சி. எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில் உருவாயிருக்கும் இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு விழாவின் நாயகன் தேவா சார். அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை வந்து இயக்குனர் விஜய் சுகுமார் வந்து மியூசிக் டைரக்டரா தேர்ந்தெடுத்து மிக பொருத்தமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்றத தேவா சாரே சொல்லுவார். ஆஸ்திரேலியா விஷயங்கள் தேவா சாரே சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து என்னன்னா, தேவா சார் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு தேவா சார். உதாரணமாக சொல்கிறேன், சாக்லேட் படத்தில் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மலை 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 சாங்கு. அந்த படத்தில் வந்து எனக்கு தேவா சார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள்ல, அதாவது வந்து அவருடைய சம்பளத்திலிருந்து எல்லாத்துலேயும் எனக்காக குறைச்சி பண்ணி கொடுத்தாரு. அதை என் வாழ்க்கை என்றைக்குமே மறைக்க முடியாது தேவா சார். அதே போல் பகவதி படத்தப்போ சாருக்கு வந்து படம் ரீரிகார்டிங் அப்போ ஃபாரினில் ஒரு கான்செர்ட் வந்துடுச்சு. அதுக்கு அவங்க டீமே போகிறாங்க. பொதுவாக ரீரிகார்டிங்கில் வந்து சபை சாரும் முரளி சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவரும் போவாங்க, அவங்களும் சேர்ந்து போகிறதால என்ன பண்ணலன்றப்போ என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார் அப்படின்னு. அந்த படத்துக்கு எனக்கு ரீரிகார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் தொடர்ந்து எனக்கு தம்மு, குத்து, ஏய், சாணக்கியான் நிறைய படங்கள் பண்ணார். இன்னொன்று சொல்ல போனால் நான் பண்ண படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் தான் அதிகமான மியூசிக் அமைச்சிருப்பாங்க. நான் அவர்களுக்கு மிக மிக நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு அவர்களுடைய பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவாவும் தேவா சாரும் அவருடைய படங்களில் அவங்க நிறைய பறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கவனிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குறிப்பாக சொல்கிறாங்க, எனக்கு தம் படம், குத்து அதெல்லாம் நான் கலக்குவேன் பறை வரும். நான் ஒத்த விரல் காட்டுனா ஒன்னாகும் கூட்டம் தான், அதுலேயும் பறை வரும். அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்து சாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பறையை யூஸ் பண்ணுற அந்த ஒரு மியூசிக்கில் வந்து பறை இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க மாண்புமிகு பறைக்கு மியூசிக் அமைச்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயமும், இதுவே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட. அப்புறம் படத்தில் அவர் படத்தை பற்றி அழகா பறையை பற்றி டைரக்டர் வந்து அழகா விளக்குனாரு. இதனுடைய ஸ்பாட் 2ல வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்,
இது எப்படி தோன்றிருக்கும் இந்த கலை, இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அதெல்லாம் அடுத்த பாட்டில் வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். வாழ்த்துக்கள். படத்தினுடைய எடிட்டர் கேமராமேன் குளஞ்சிக்குமார் அவர்கள், மாஸ்டர் ஜானி அவர்கள், அப்புறம் இந்த படத்தில் வந்து பணியாற்றின அனைத்து கலைஞர்களுக்கும், குறிப்பாக இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. லியோனி சார் எல்லாருக்கும் தெரியும், அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் நான் சொல்லணும் என்னன்னா, லியோனி சாருடைய பேச்சை கேட்டு 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 தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன். அந்த அப்பெல்லாம் வந்து கேசட்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டிப்போ அந்த வண்டி 10 நிமிஷம் நிற்க சாப்பிட்டு வாங்கம்பாங்கல்ல, அந்த டயத்துலாம் அவரு தான் ஓடிட்டு இருக்கும். நான் நின்று கேட்டுக்கிட்டே இருப்பேன், சாப்பிட போக மாட்டேன், நின்று கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த லியோனி சார் மேடையிலையும் நான் பட்டிமன்றம் பேசுனீங்கிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா புலிக்கு பிறந்தது புலிதான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இல்லையோ. இல்லை குறிப்பாக சொல்கிறாந்தா அவருடைய எக்ஸ்பிரஷனும் கண்ணும் ரொம்ப அவருக்கு ப்ளஸ் அப்படின்னு நான் கருதுறேன். அவருடைய கண்ணில் ஒரு பவர் இருக்குது, அது இதில் நல்லாவே தெரிஞ்சது நிறைய இடங்கள்ல. இந்த போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் அவர் காத்திருக்குன்னு இப்போ இல்லை, நான் எப்போவும் லியோனி சார்ட்ட சொல்லிட்டேன், சார் உங்கள் பையன் பெரிய ஆளாக வருவாப்புல அப்படின்னு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார், எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம் நடக்கும் இது. அப்புறம் அந்த இன்னொரு கதையாக நடித்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஹீரோயினி உங்களுக்கும், அவர் ஆரியன் அவர் பேர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய காயத்ரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா தொல் திருமணம் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இருக்கிறேன். என்னென்ன கொஞ்சம் சினிமாவில் நடிங்க சார் நான் கேட்டேன். சார் நீங்கள் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும் சார். ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பிரசிவான ஒரு விஷயம் இருக்குது சார். அரசியல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்பப்போ கொஞ்சம் சினிமாலையும் தலை காட்டுங்க சார். நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கூப்பிடுவாங்க சார். முதல்ல உங்களை பார்த்து கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்க சார். அப்படின்னு வருவீங்களா சார் கூப்பிட்டா அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னாரு. யோசிக்காதீங்க சார், உங்கள் பதில் நல்ல பதிலாக சொல்லுங்க. அப்புறம் இந்த மேடையில் நம்ம கணேஷ் உட்காந்துருக்காரு இயக்குனர், அவர் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், சார் உங்களுக்கு எத்தனையோ படம் ஸ்ரீகாந்த் மியூசிக் போட்டார், ஆனால் எனக்கு போட்ட படத்துக்கு தான் தேசிய விருது அப்படின்னாரு. அது எனக்கு தெரிஞ்சு தேவா அவர்களுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அந்த விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக வந்து தந்தையர். அந்த விதத்தில் தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து தேவா சார் சந்தோஷப்பட்டிருக்காரு. இன்னைக்கு லியோனி சார் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு சந்தோஷமா மேடையில் அமர்ந்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய குருநாதர், நான் ஒர்க் பண்ணல இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது விஷயம் சொன்னார். என்ன விஷயங்கிறத அவரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் சொல்லும்போது நகைச்சுவையாக இருக்கும். என்னன்னா மேடையில் உட்காந்துருக்கும் போது வந்து உட்கார்ந்த உடனே திடீர்னு பார்த்தா லியோனி சார் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. டக்கு டக்குன்னு திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காரு. நான் பாக்யராஜ் சார் கேட்டேன், என்ன சார் அக்ரிமெண்ட்டை பார்க்காமலே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவசரத்தில் எதையாவது போட்டுற போறாரு அப்படின்னு. பாக்யராஜ் சார் சொன்னார், நான் அப்படி தான் ஒரு படத்தில் வந்து ஒரு படப்பெட்டியை வந்து தொட்டு கொடுங்க சார்னாங்க. நான் தொட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொட்டு கொடுத்ததுக்கே எனக்கு ஃபைன் போட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அப்படின்னாரு. அது என்ன சார் நிகழ்ச்சின்னா அது அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னாரு. அது என்னன்னு இப்பயே அவர் சொல்லிட்டு நம்மளாம் கேட்டுக்கலாம். மற்றபடி இந்த படம் நான் சொல்ல குறிப்பாக மறந்துட்டேன், இந்த பறை இசையத்தை வாசித்தார்கள் சூப்பராக வாசிச்சிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குரூப்புக்கே நன்றி. அவங்க முடிஞ்சு போன உடனே தனியாளா வந்து ஆசான் கலகிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். இந்த மேடையில் ஒரு சிறப்பான பறையை பற்றிய ஒரு படம், அந்த படத்துக்கு மாண்புமிகு பறை என்று பெயர் வச்சு அதை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய முதல் மேடை. ஸோ இத்தனை வருஷம் அங்க உட்காந்து தான் இந்த மேடையை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த மேடையில அதுவும் திரை உலக, கலை உலக, அரசியல் உலக ஜாம்பவான்கள் கூட நான் சின்னதாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதே தெரியல அத. ஸோ தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க, நான் எங்கேயாவது திக்கி தவறி பேசினா. வந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள், குடும்பத்தினர்கள்,
பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மாலை வணக்கம். ஆக்சுவலா இந்த மேடை எனக்கு கிடைத்ததுக்கான முதல் காரணம் வந்து மாண்புமிகு பறை திரைப்படத்துடைய மாண்புமிகு தயாரிப்பாளர்கள் தான். திருமதி சுபா மேம் அண்ட் சுரேஷ் ராம் அவர்கள் அண்ட் கோ ப்ரொடியூசர் நக்கீரன் சார் அண்ட் கவிதா மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. I should say I'm blessed and I'm really blessed. ஸோ வார்த்தையே இல்லை அது சொல்றதுக்கு. என்னை நம்பி ப்ளஸ் என்னுடைய டைரக்டர் சார் சுகுமா சார், ஸோ இவங்க என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஐ டன் தி பெஸ்ட். படம் நல்லா வந்திருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, பாட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ டிசம்பர் 12th ரிலீஸ். ப்ளீஸ் தேட்டர்ல இருந்து பாருங்க, உங்களோட இதை சொல்லுங்க. அண்ட் சாரி, நான் கொஞ்சம் ஆர்டர் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய யோசிச்சுட்டு வந்தேன் கரெக்டாக பேசணும் அப்படின்னு, பட் சாரி. என்னுடைய நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் ஜானி சார், மாஸ்டர் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் மாஸ்டர். பட் அதெல்லாம் அவர் கவலைப்படல. அந்த 2 நாள் என்னை வச்சு நீங்க பார்த்துருப்பீங்களா அந்த அவுட்புட். ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய எடிட்டர் சார், கோவிந்தா சார், தேங்க்யூ ஸோ மச் சார், இட்ஸ் வண்டர்ஃபுல். அதுக்காக ஆக்சுவலாக ஒருத்தர் விட்டுட்டேன், ரொம்ப தப்பு அது. எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் முரளி பிரதர், ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இனிப்பு இதயத்துக்கு சொந்தக்காரர். He's a sweetheart. I love you bro. Seriously, சொல்லிருப்பாங்க, such a nice person. And of course Gayatri ma'am, it was pleasure working with you. Yes, and இல்ல ஒரு ரெஸ்பெக்ட். பட் நான் மிஸ் பண்ணல ஆக்சுவலா. இந்த விழாவின் நாயகன் தேவசேதங்கள் தேவா சார். சார் சீரியஸ்லி சார், உங்க பாட்டெல்லாம் நான் வந்து பார்த்து வளர்ந்த பையன் சார். நான் நீங்க இன்னைக்கு எனக்கு உங்களோட பாட்டில் நான் இருக்காது நினைக்கும் போது ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா உட்காந்து பாதிப்பு அவங்களுடைய படங்களையும் அவங்களுடைய பாட்டுகளையும் பார்த்து தான் வளர்ந்த பையன் நான். பாக்யராஜ் சார் ஆகட்டும், அவருடைய படங்கள்லாம் என்ன ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன் சார். உங்களுடைய பிக் ஃபேன் நான். லியோனி சார், ஐயா திண்டுக்கல் லியோனி, அவங்க பேச்செல்லாம் பிரதர் சாரி நான் ஏதாவது இது பண்ண, பட் ஐம் சோ சாரி. ரொம்ப பர்டிகுலரா நான் சொல்ல அப்படின்னா என்னுடைய ஆர்வீர் அண்ணன், என் நண்பன், இந்த மாண்புமிகு பறையின் கதாநாயகன் லியோ சிவகுமார். சச் a sweet heart. தேங்க்ஸ் ப்ரோ. நான் என்னை வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத ஆக்சுவலா செட் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஃப்ரீடம் தான் நீங்க பாப்பீங்க ஸ்கிரீன்லயுமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க் பண்ணுது. அண்ட் எங்களோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் மேபி நான் மிஸ் பண்ணலாம், பிகாஸ் சாரி, பட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் டிசம்பர் 12th ரிலீஸ். ஸோ ப்ளீஸ் தேட்டர்ல இருந்து பாருங்க, உங்களுடைய கருத்துல சொல்லுங்க. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஸ்ரீகாந்த். எல்லாருக்கும் வெற்றி ஜெயிக்கிறோம். எங்கள் திருமாவளவனுக்கு ஆனா ரொம்ப நன்றிங்க, நம்ம ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்புறம் பாக்யராஜ் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்தது. எங்கள் சித்தப்பா சபேஷ் முரளி அவருக்கும் நன்றி. எனக்கு குத்து இசையமைப்பாளருக்காக பேர் வாங்கி கொடுத்த எங்கள் வெங்கடேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நீங்கள் ஆரம்பித்தது இன்னும் எனக்கு சென்டிமெண்ட்டாக நல்லா போயிட்டு இருக்கு சார், ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த கணேஷ் பாபு சார், யுவி கணேஷ் பாபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஆசான் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் பக்கத்தில் மேலே அவர் குப்புசாமி அண்ணனுக்கும் நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் நன்றி. எட்டு சார் நன்றி. லியோனி சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தில் கதாநாயகன் வாழ்த்துக்கள். அண்ட் ஹீரோயின் காயத்ரி மேம், ஐ வாண்ட் ஸோ எல்லாரும் மேம். ஸோ காயத்ரிக்கு ரொம்ப நன்றி. அந்த கோ ப்ரொடியூசர் மேம்க்கும் ரொம்ப நன்றி. பாரிஸில் லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ணன் நன்றி. ஸோ முக்கியமாக நான் வந்து டைரக்டர் வாழ்த்துக்கள்.
டைரக்டருக்கு அரங்கமன் நனேந்திர நல்ல ஒரு பலத்த கரோஷம் கொடுங்க. ஏன்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கர். அந்த இப்போதுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அது நேர்த்தி ரொம்ப அழகா இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு மனமான வாழ்க்கை. ஸோ அப்பாவை வாழ்த்தி ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவோட நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்றதுக்கு. ஸோ இந்த அரங்க அதிர மாதிரி அப்பாவுக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க. அந்த மாநிலங்களுக்கு பறை பெரிய அளவில் வெற்றி பண்ணும். பறை இசை பத்தி நான் ஒன்று மட்டும் சொல்றேன். நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் இசையெல்லாம் வந்து பயன்படுத்துவேன் சின்ன வயசுல இருந்து. ரொம்ப நாளா வந்து மேல்நாட்டு இசை கருவி தான் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கும். கிட்டார் இருக்கும், பியானோ இருக்கும், சாக்ஸபோன், ட்ரம்பட் இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ளூட் இருக்கும், அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது. அதுல வந்து கடம் பானை இருக்குல்ல, கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது, சித்தார் வந்தது, வீணை வந்தது, தபலா வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தவில் வந்தது, உருமி மேளம் வந்தது. நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன், எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பறை ரிதமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு 5 வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது இந்தியாவோட தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்தான இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்ன இதை நினைக்கிறேன்னா, ஸோ ஒரு பறை இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, இந்தியாவும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாட்டிலுமே இந்த பறை இசை ஒலிக்கும். நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம், அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறை இசை கொடுத்தாங்க. எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது மேஜிக்காவே வாசிக்கிறாங்க. அது வாசிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க, டாக்டர்ஸ் வாசிக்கிறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப படிச்சவங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டு கருவியாகவும் ரொம்ப மனசு சந்தோஷமா நினைச்சு வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமா நான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சதீஷ் சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வன்னியரசனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சின்ன ரெக்வஸ்ட் சார், தேவா சார் ஒரு மியூசிக்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒரு 2 லைன் எங்களுக்காக நீங்க பாடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். அதாவது மீன் குழம்ப போல மனக்கும் பொண்ணு கட்டு மரத்தை போல உன சுமக்கும் கண்ணு சல்லோமியா சல்லோமியா சுண்ட குஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வானம் வினு காலுடா வர ஸ்டைல பாருடா எல்லாம் சேர்ந்து சலோமியா